ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஸ் மீல் அண்ட் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர், ஏன் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை கூட இந்த ரெசிபியை யூஸ் பண்ணலாம். காய்கறியே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குட்டீஸ் கூட கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். அதில் பாதி சுரக்காவை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, கூடவே ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புதினா இலை, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது எல்லாமே நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த விழுதை வந்து நம்ம துருவி வச்சுருந்த இந்த சுரக்காவோட இப்போ அதோட கலந்துக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இப்போ அது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதுவும் சேர்த்துட்டு 1 கப் வந்து நான் அரிசி மாவை சேர்க்க போகிறேன். இந்த அரிசி மாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. அவங்களுக்கு அரிசி மாவுக்கு பதில் நீங்கள் ஒயிட் ஓட்ஸை நல்லா கடாயில் வறுத்துட்டு அதை நீங்கள் பவுடர் பண்ணி அரிசி மாவுக்கு பதில் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நம்ம அரிசி மாவை கலந்துட்டு அந்த சுரக்காவோட கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நான் வந்து கெட்டி மாவாக நம்ம பிசைஞ்சிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இப்போ நம்ம வந்து அதை ரொட்டி மாதிரி தான் போட போகிறோம். இப்போ அதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறணும். இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் சின்னதாக ஒரு இலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் இலை கட் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொட்டி நான் சின்னதாக தான் இப்போ சுட போகிறேன். இப்போது அதில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அந்த இலைக்கு தேவையான அளவுக்கு நான் அதை நல்லா படர்த்தி எடுத்துக்கிறேன். நீங்கள் கையில் தான் அதை படர்த்த முடியும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு படர்த்துங்க. அப்போ தான் நம்ம தவாலை போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக அது வெளியே வரும். இப்போ நடுவில் நான் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அது ஏன்னா உங்களுக்கு நடுவில் அப்போ தான் வேகும் அந்த ரொட்டி. இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரொட்டியை இந்த மாதிரி அப்சைட் டவுனாக போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நீங்கள் உடனே எடுத்திங்கன்னா அது அந்த ரொட்டி வந்து பிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை அப்படி லைட்டாக எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் அந்த இலையிலேருந்து. இப்போது அதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயில் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே, நீங்கள் ஆயில் இல்லாமல் கூட இதை சுடலாம். ஆனால் நீங்கள் வந்து சிம் டு மீடியம் வச்சு தான் சுடணும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. நல்லா சிம்மில் வச்சு சுட்டிங்கன்னா நல்லா வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே நமக்கு அது சாப்பிடும்போது நல்லா வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அந்த சுரக்காய். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 பக்கம் வேக போட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அது ரெடி ஆகிடும். இந்த சுரக்காய் ரொட்டிக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை சைடிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். டெய்லியும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்கும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.